நான் தான் 2-3 வருஷமா ஸ்டூடியோஸ் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். இது இப்போ ரொம்ப டேஞ்சராக இருக்குடா. சொன்ன மாதிரி உடையாங்கட்டு மற்றும் பல இடங்களுக்கு பிரிந்து போகும் ஒரு மெயின் நதி. கழுவுனா நாங்கள் முள்ளிவாய்க்கால் காட்டுக்கு போகிறோம். அடே 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 இங்கே தான் கப்பலில் இதில் செஞ்சு இங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இவர எங்களை பேர்கில்ஸ் எங்களை காப்பாற்றுற ஒரே ஆள். இந்த இடங்கால தான் மாவீரர்கள் போய் திரிஞ்ச இடம். சிரிக்கிறார் எங்களை புறநானூறு படையை பார்த்து எங்களை. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான காட்டுக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் நுழைஞ்சிருக்கோம். இது எங்கே இருக்குதுண்டா முல்லைத்தீவு பக்கத்தில் முள்ளிவாய்க்கால் இந்த இடத்த தான் சுற்றி வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறைய கொஞ்சம் பேக்ரவுண்ட் பீஜியங்கள் வரும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த இடங்களில் நிறைய விஷயங்கள் நடந்தது, அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே காட்டுங்க, ஏதோ செருப்பு மாதிரி தெரியுது. அப்படி இருந்துச்சு அது செருப்பு வாட, ஏதோ கருப்பு கலர் தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேரை கொஞ்சம் வன்மமான முறையில் கொண்டு தாழ்த்துருக்கிறோம். அதையும் மற்றது இந்த இடத்த சுற்றி நிறைய பேய்கள் பிசாசுகள் சுற்றி திரிஞ்சிருக்கிறோம். அதான் நாங்கள் ஒரு கோஸ்ட் ஹண்டராக வந்து இன்றைக்கு இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து கமெண்ட்ஸ்லேயும் லைக்குன்னு சொல்லுங்கள். க்ரியேட்டிவ் ஷார்ட்ஸ் எடுக்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணி கொண்டிருக்கான். அதே மாதிரி வேறு என்ன, அவ்வளோதான். இது உண்மையிலே ஒரு மேன் வர்சஸ் வைல்டாக தான் இருக்க போது. வாங்க தொடர்ந்து இந்த முல்லைத்தீவை சுற்றி இருக்க காட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மர்மம் உள்ள கொஞ்சம் மர்மமாக இருக்குமா, கவனமாக தெரியணும். ஓகே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னது ஓம் நண்பர்களே, இங்கே நிறைய மர்மமான முறையில் என்னென்னமோ நடந்தது. இதுக்கு விழுந்து இல்லாமல் இருந்தால் சரி, இந்த மைக்கு வர விழுந்துருமோன்னு பயம். அடே இதுக்கு கட்டாயம் போகணுமாடா. அடே அங்காளி அந்த கண்ணையம்மன் கோயில் பக்கம் போகிறதில்ல போவோம்டா. அடே இதுக்கு என்னன்றா போனீங்க. அப்போ எனக்கு தாடி டே எந்த வேணாம் செருப்போட வர தாடி தாடி நண்பர்களே, இப்போ நாங்கள் இதுக்கு தான் உங்களுக்கு சான்றிதழ் காட்ட போகிறோம், இந்த மர்மமான முறையில் என்ன நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆபத்தான இடங்களில் போய் கொண்டிருக்கோம். இந்த இடத்துல நிறைய பாம்பு பூச்சிகள் நிறைய இருக்கும், வனவிலங்குகள். கவனமாக இந்த இடங்களில் செல்ல வேணும். உங்களுக்கு பார்க்க வீடியோவில் ஈஸியாக இருக்குது, எங்களுக்கு தான் இங்கே தெரியுது அட்வென்ச்சர். அடே தடி ஒன்று வேணும்டா. அதுக்கு மேலே எங்கே ஏறுனா மைக்குகள் எதுவும் தட்டுப்பட்டுருமாடா. காப்பாத்துங்களா நண்பர்களே, எங்களோட நண்பனோட தாழ்ந்து கொண்டிருக்கார். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹெலிகாப்டர் வரும், எங்களோட நண்பர் பேர்கில்ஸ் வருவார். இப்போ அடே என்னையும் மழுக்குதுடா. அடே நண்பர்களே, ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிருக்கிட்டோம். நான் பம்பளுக்கு சொல்கிறேன்னு வச்சேன்டா, இழுக்குதா உள்ள உண்மையா புதக்குழி. சீ என்னடா இது இவ்வளோ சீரியஸாக இருக்குது. யாரை கூட்டிகிட்டு வந்தேன், அதான் திலுக்குறேன்டா கூட்டிகிட்டு வந்தீங்க. நான் இவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு எதிர்பார்க்கல. கண்டென்ட் முக்கியம். இப்போதான் சொன்ன ஆழமில்லைன்னு பார்த்தியா. இப்போ நீங்கள் ஒரு ஆபத்தான ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க. அந்த காட்சி யாரும் வீட்டை ட்ரை பண்ணாங்க, பக்கத்தில் குளங்கள் இருந்தால் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் முல்லைத்தீவுலே வாழ்ந்து வாழ்ந்து வந்து ஒரு போராளி ஆகும். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் சகஜமே இந்த அவசி. இப்போ விளாங்குதா, நான் வந்தால் எல்லாம் நடக்குது உங்களுக்கு. கொஞ்சம் போடுறேன், எனக்கு ஒரு தடி எடுத்துக்கிறேன்.
முல்லைத்தீவில் பிறந்து வளர்ந்தா அடிப்படை அறிவு இருக்காதாண்டா. நான் ஒரு ஸ்டடி செட் பண்ணிட்டேன். இவர் தான் எங்களோட முல்லைத்தீவு தலைவர், முன்னூறு போகிறார் எங்களோட. இப்போ தாண்டார், அவர் தான் எங்களோட தலைவர். அங்கால காண்டிருக்கேன்டா இப்போ இல்லை நான் பார்க்குறேன். தடி இருக்க ஈஸியாக இருக்கிறா இவன் அம்மானு. போடா போடா மர்ம பூச்சியா? ஆ அதுக்கு நான் பண்ணாட்டி பூச்சி பேர் வச்சிருக்கேன். அடே போடா நீ. என்னடா ஒரு அதான் தடி அங்கே கிடந்த 2-3 தடி நீ எடுக்காம வந்திருக்கேன். அடே அடே இங்கே நாம போட்டு போட்டேன். அடே இங்கே வேற அடே அடே இது இப்போ ரொம்ப டேஞ்சராக இருக்குடா. அடே அடே வழுக்குதுடா. அடே பிடிங்கடா. அடே அடே பிடிங்கடா. அடே 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 பிடிடா மாத்தி. அடே 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 தாக்குதடா. பேர்கில்ஸ் எங்களை காப்பாத்துங்க பேர்கில்ஸ். ஆடியோ கேமரா எல்லாம் புரியுதா? இது என்ன இந்த கேமரா வந்து 8 மீட்டர் வட்ட தண்ணிக்கு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வேறு தண்ணிக்கு, எந்த தண்ணிக்கு இல்லை. சேர்த்த தூரோட முல்லைத்தீவா? நாங்கள் யாழ்ப்பாணம் மண்ணு. ஐயா சொல்றா முல்லைத்தீவு பிறந்து வாங்க. ஏன்டாப்பா அப்படியே அடே 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 இப்போ நாங்கள் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். இங்கே வேறு அதில் எல்லாம் பேர் என்ன பூசி விட்டாமே கிடக்கு ஏதோ சீமன். எதுக்கும் யாருக்கும் ஃபோன் அடிச்சு வச்சுட்டு போவோமா? ஆடா கௌரி இவர் எங்களை பேர்கில்ஸ், எங்களை காப்பாற்றுற ஒரே ஆள். முதல்ல எங்கட வீட்டுக்காரர் பார்த்துச்சு நம்ம அப்படி சேருடா பிடிங்கடா கேமரா இந்த விலைக்கு. எதுக்கு வாட்டர் ப்ரூஃப்? சரி இது சேரு ப்ரூஃப். இந்த இதாண்டா தோச்சிட்டு வந்தார். என்ன காட்டுறா? இது ஜீன்ஸ் இல்லை, இது ட்ராக் ஷூட். என்ன கூப்பிடல சரி போ. நண்பர்களே, இப்போ நாங்கள் பெரிய சம்பவங்களை தாண்டி இப்போ போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் எவ்வளோ வழுக்கி இருப்போம்னு தெரியும் உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சிருக்காது. ஏன்டா கையில் நான் வச்சுக்கொண்டு நானே வழுக்கி விழுந்துட்டேன். இந்த கேமராவை அடே 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 வழுக்காண்டிங்கடா. இதுவே செருப்போட வந்திருந்தா படம் தான். மாட்டுக்காடு ஏ பெரியாரண்டா வழுக்காதானே? போடா போய் சின்ன வழுக்காது அமுக்கம். ஓ நண்பர்களே, நாங்கள் இப்போ இதுக்கு போய் கொண்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கும். இங்கே நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா
நாங்கள் வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். 50 மீட்டரா 50 மீட்டர் வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், அங்கே நின்று வந்து நாங்கள் அவ்வளோ தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது இந்த கேமரான நிலைமையை ஐஃபோனில் எடுத்து காட்டுவோம். அவ்வளோ சேராக இருக்குண்டு ரெண்டையும் மாற்றி மாற்றி காட்டுவோம். இதெல்லாம் வேண்டா உனக்கு இதுக்கு வெட்டி போடுறவன். அடே 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 காலையெல்லாம் பிடிக்குதுடா. அப்போ கீழே தான் இறங்கி வேற வந்து நான் இதில் பட்டுட்டேன். ஓமாடா வேற எங்கட பேர் கில்ஸ் ஐயோ அடே 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 உண்மையா என்ன நடக்கும் விஷயமா எல்லாம் பீ போட்டு வரும். அது மேலே இழுக்கலாம் தானே நீ அதுக்கு நிற்கிறே. இந்த நிலைமை இங்கே வேறு கால் மிதக்குது அந்த காட்டு. இப்போ நீங்கள் ஒரு 5 அடி முன்னுக்கு வாங்க. ரைட் நம்ம போகிறோம். ஒரு கண்டென்ட்டுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. என்ன யூஸ் வராது. என்னன்றா தோலுக்கு குத்திச்சடா அது. ஓ அங்கேருந்தானே இங்கே வருது. அங்கே பாரு மேடா இருக்கு. போடா 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 வாசி. அலங்கார பந்தலிலே அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நீங்கள் கதைக்கிற ஒன்றுமே கேட்காது. மைக் என்னட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி வரல. ஹலோ ஹலோ நான் கேட்குறா நண்பர்களே ஒரு வழியாக தான் வந்துட்டேன். என்னன்றா இப்போ திருப்ப போகிறது டேய். நான் தான் 2-3 வருஷமாக ஸ்டூடியோஸ்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர் தான் எங்களோட பேகர்ஸ். நாங்கள் உண்மையிலே இவன் தான் எங்களை காப்பாற்றினவன். நானும் எங்களோட கேமராமேனும் இப்போ இதுக்கு தாண்டு கிடந்த நாங்கள் எங்களை இழுத்தெடுத்த மாவீரன் இவர் தான். இவருக்கு இன்ஸ்டா ஐடி நாங்களே கிரியேட் பண்ணி இவர் இந்த நம்பர் நாங்களே உங்களுக்கு தரோம். மறக்காமல் எல்லாரும் வர ஃபாலோ பண்ணுங்க. பட் இதுக்காலம்னா நாங்கள் முள்ளிவாய்க்கால் காட்டுக்கு போகலாம். முள்ளிவாய்க்கால் காட்டுக்கு இதுக்கு நிறைய சிதைவுகள் இருக்கும். இதுக்கு போனால் எங்களுக்கு ஆமி கேஸ் ஆகும். இறுதி போர் நடக்க பங்கர் இருந்த. அதனால் நாங்கள் இந்த ஏரியா சிக்கல் அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே முதல் போர் காலத்தில் கப்பலில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான வந்த இடம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே இங்கே எங்கள் மண்சட்டிலாம் இருக்குது. நாங்கள் முதல் தரம் பெறும்போது இங்கே சாப்பிட்னாங்க. அதே மாதிரி இதுதான் நான் எங்களோட பிளேர்கள் சொன்ன மாதிரி உடையாங்கட்டு மற்றும் பல இடங்களுக்கு பிரிந்து போகும் ஒரு மெயின் நதி. இங்கேருந்து தேக்கமடைந்து இங்கே தான் கப்பலில் இதில் செஞ்சு இங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து கடலுக்கு கொண்டு போயினா நாங்கள் எவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்க வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி உங்களை வீடியோ வேணுமெண்டா திரும்ப கேட்டுறாங்க. ஏன்னா உயிர் போய் உயிர் வருது எங்களுக்கு. அதில் 3 தடவை நானும் வேணும் உள்ள தாண்டிருப்போம். எங்களை வேர் கில்ஸ் தான் காப்பாற்றினார். அதுக்கான இங்கே வீடு இருக்கோடா. மெடிக்கல் மங்கர்கள் நாங்கள் இந்த இடத்துல மர்மமான முறையில் நாங்கள் சில வேலைகள் செய்கிறோம். நாங்கள் தான் உங்களோட புறநானூறு படை. இந்த புறநானூறு படை உங்களோட தமிழர்களுக்கு உருவாக்கப்பட்டது. தமிழர்களுக்காக நாங்கள் இவ்வளோ போராட்டம் செய்வோம். நானும் உங்கள் பேர் கில்ஸும் முல்லைத்தீவில் இருந்து கேமராமேன் சிரிக்கிறார். எங்களோட புறநானூறு படையை பார்த்து எங்களோட புறநானூறு படையின்ற பலத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் காட்டுங்கோ. பராசக்தியின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் மேஜிக் செஞ்சு ஒரு ஆள் அஸ்தியை இதில் போட்டிருக்காங்க. நாங்கள் அதை உடைச்சிட்டோம். இப்போ என்னென்ன நடக்க போகுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த இடத்த சுற்றியே மர்மமான விஷயங்கள் நடக்குது.
நாங்கள் எங்கே இருக்கோம்னு 7 மணி நேரம் கண்டுபிடிங்கோ. முள்ளிவாய்க்காலில் காயம் போட்டுருக்கு. மெடிக்கல் பேக் எடுக்கட்டா? மெடிக்கல் பேக்கா? அது இந்த டியூஷன் பேக்கடா டோபி. அடி சும்மா அடி பாருங்க. இதுதான் அந்த மர்மமான முறையில் அஸ்தி. இது நிறைய மனிதருக்கான நடமாட்டம் தான் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தடி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்கு எங்க நம்ம போறோம்? காட்டுக்கு சொல்லுங்க. இங்கே பேர் ஐயோ ஈர துணி ஆள் துவைக்கணும். குளம் அதான் நான் விழுந்துருவேன். காடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து திரும்ப நாங்கள் வந்த வழியால் போக போகிறோம். இப்போ அதான் நாங்கள் கண்டென்ட்டுக்காக உங்களுக்காக வந்தாங்க. இந்த கால் பார்த்துருப்பீங்க. எங்களோட பேர்கில்ஸ் காட்டியிருப்பார். எங்களுக்கு ஒரு முள்ளு செடி விஷம் உள்ளது இங்கே பட்டு எனக்கு கையில எல்லாம் தடிச்சிட்டு. ஸோ இதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தொடர்ந்து வரும். இந்த பேர்கில்ஸ் கேமராமேனை சிரித்து கொண்டு போகிறார். கேமராமேன் எங்களை விட்டுட்டு தான் தனியாக போகிறார் நைஸாக. நான் யூடியூபர். மைக் இருக்குதாண்டா. அப்பப்போ பாருங்கடா மைக் இருக்காண்டு. எந்த அடே கொஞ்சம் போட்டு நான் பாருங்க. எனக்கு பயமா கிடக்கு. இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த இடங்கால தான் மாவீரர்கள் போய் திரிஞ்ச இடம். நாங்கள் இப்போ அதுக்காலே போகிறோம். வேறு யூடியூபர்கள் இங்கே பார்க்குறீங்கன்னா இங்கே வந்துடுறாங்க. கொஞ்சம் டேஞ்சரான இடம். சுற்றி ஆமி பேஸ் நடுவில் காடு. இதுதான் எங்களோட மர்மமான இடம். இதுதான் போர் வீரர்கள் இருந்து வாழ்ந்த இடம். அதுக்கான தடயங்கள் இருக்கு பாருங்க. பிஸ்டல் இருக்கா? பொறு பாருங்க. இதில் யாரோ முறிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டுன்ற ஒரு இதுதான் பாருங்க. அதான் மர்மமான இது மிருகம். பிஸ்டல் வெளியே இருக்கா? ஒரு பேர்கில்ஸ் எதுவும் சாமான் வந்தாடு. நண்பர்களே, யாரும் உங்களை சுற்றி நடமாடி கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் பொருள் இந்த இடத்துல இருந்து ஏதோ சத்தங்குது. கொஞ்சம் பொருள். செவனேமம் பிஸ்டல் இப்போ இருக்கா? கொஞ்சம் பொருள். இல்லை அங்கே வெள்ளூர் வந்துருக்குதுல. அங்க பேர்ல உண்மையா தெரியுது ரவாசி. அங்க பேர்ல டோவி இந்த கொக்குக்கு பக்கத்துல வேற தலைப்பா ஏதோ போட்டு கிடக்குற. கொக்குக்கு பக்கத்துல வாதி அந்த இதுக்குள்ள இங்கே கொக்குக்கு இங்கே கொஞ்சம் பேர் நண்பர்களே, யாரும் உங்களை கண்காட்சி கொண்டிருக்காங்க. இங்கே வந்து ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கு. அடே வாங்கடா போ. நாங்கள் ஆட போகுது வேப்பிலி நடனம். நீங்கள் ஈஸியாக நினைப்பீங்க. இது எவ்வளோ ஈஸியாக நினைப்பீங்க. நீங்கள் 7 மணி நேரம் வந்து இந்த வீடியோ எங்களை மாதிரியே எடுத்து காட்டி உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் நாங்கள் திரியிட்டோம். நீங்கள் சிம்பிளாக ஒரு கமெண்ட்ஸை போட்டு போகிறீங்க நல்லா இல்லையாண்டு. நாங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சு விலத்து உண்மையா வராங்க வீட்டில் வந்து யாரும் கேண்டு தெரிஞ்ச பட்டேல் படியாங்க இருக்க கௌரி பாலன் தண்ணி பாலன் பேர்கில்ஸ் உண்மையா அந்த செட்டப்லாம் இருக்கு இந்த இடமும். அதான் செய்யறாங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது மர்மமாகவே இருக்குது இந்த இடம். என்னண்டு மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. சத்தம் சரி இங்கே பேர் செருப்பெல்லாம் இருக்குது நண்பர்களே. இங்கே மோட்டர் சத்தமெல்லாம் அங்கே இருக்குது. ஆமிக்காரங்க தண்ணி நினைக்கிறாங்க. வேக்க வேறு விடியவே எங்களுக்கு ஒழுங்காக கண்டு தெரியுது இல்லை. விடியலே பசுமாடு தெரியுதுல்ல. அடைய காலுக்கு எல்லாம் குத்துடா. இதை மேலே இந்த இழுடா வாசி. இதை இழுத்து போய்டா. ஏன் இழுக்கல?
இங்கே தடிதான் அதை தான் தறி முடிக்க சொன்னா இந்த இதில் கிடக்கு பேர் நான் கொண்டு வாங்க அப்போ கொண்டு அதேதான் இதேதான் மொத்தமாக இருக்கு டிடி எப்படி இவன் பிளேட்டை கழிப்பாங்க பொடியல் வடித்துட்டு சத்தியமாக பயந்து ஓடுண்டா வானவில இருப்பாங்க வானவில இருப்பாங்க எங்களை பார்க்குது ஆக்கள் வானவில இருப்பாங்க ஒரு கேட்டி ஆ இல்லை இல்லை அவன் இல்லை எக்ஸாம்பிள் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறேன் நவீன் மாதிரி கிடையாது அதான் தையல் இருப்பான் அடி மிஸ் காப்பி ஏய் வசி அவனும் ஒன்று காப்பி தடியே தாடா அடி தடியே தாடா நான் இதை வச்சிருக்கேன் உதயண்ணே சுள்ளி தடி எக்ஸாம்பிளா கிரிக்கெட்டில் ஆடுவோமாடா காட்டுக்கு போகும் தடியை தாடா நான் ஒத்த கையில் கேமரா வச்சுருக்கேன் டீ 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 மியூசிக்க போடுறேன் அது வேறு எடிட் கார்டு தான் தானே மியூசிக் டீ 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 அடி அடி ஓகே 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 கொஞ்சம் போய் இப்போ நான் போயிருப்பேன் கேட்டு பேர் வாசிய இல்லை இல்லையோ இல்லை தானே நோவும் என்ன நோவுமோ இன்னும் தப்பாக இருக்குண்ணா கவனம் நண்பர்களே இந்த இடம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப வழுக்குது உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக இருக்கலாம் இது இப்போ தான் நேற்று சின்ன துளியாக மழை பெஞ்சது அது ஊறி போய் துளியாக மழை பெஞ்சு ஓ எக்ஸாம்பிள் ஏலே நண்பர்களே எங்களோட நண்பர்கள் வந்திருக்காங்களே எங்களோட பெரும்படை நண்பர்கள் என்னோட பேக்கில் அந்த தம்பி நான் தான் பெரும்படை நான் தான் அதான் பெரும்படை எப்படி இதுக்க வந்து முள்ளிவாய்க்கால் கடல் ஆழம் பிடித்து விளையாண்டு இருக்கிறார்கள் சரி இது ரொம்ப சீரியஸாக வளர்க்குது இது எப்படி அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்துக்கே வந்து தங்களை காலக்கிழமை இருக்காங்க ஜூம் பண்ணி காட்டாக்குறேன் நம்ம இந்த வீடியோவில் வருவீங்க அடி 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 என்னை காட்டி கொண்டு வாவேன் ஓ டேய் அவன் தனியாக போகிறான்டா நான் கேமராவோட வந்தான்டா எவ்வளோ நேரம் அவன் எங்கேயோ போயிட்டான்டா அப்படியோட இந்த இடம் சிரியா வழுக்குதுடா வதே டேய் கௌரி ஆடா அவளைக்கு ஆள் செத்துட்டு வதிகரன் இங்கே படுத்து கிடக்குறான் அடே நானும் போல எரியடா நீ நானும் தானே சேர்ந்து விழிப்போம் கம்மங்க இங்கே வாங்க சிரிங்க கம்ம நீங்கள் சிரிங்க அஞ்சா அக்கா சிரிச்சுடுங்க ரைட் சிரிங்க சரி சிரிங்க சரி சிரிங்க நீ என்ன படி போட்டு இந்த வீடியோ எடு நான் பிடிக்கிறேன்டா
போடா போடா கொஞ்சம் அப்படிதான் அடுத்து எங்க நீங்களே செய்றீங்க வா வா அட உங்ககிட்ட இதெல்லாம் அமைச்சு எப்படி நாங்கள் காடுமார்கள் தம்பி கம்பளா இருந்தது அவள்ல வீடியோ வர்றா ஐயோ பேர்கில்ஸ் காப்பாத்துங்க பேர்கில்ஸ் கம்பி எடுத்து கொடுத்துடா கட்டு காப்பாத்துறா விட்டுறாதீங்க சார் ரஜி கையத்தா உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பாருமா என்ன செஞ்சீங்க உயிர் தப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ உயிர் தப்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுந்து சாக கிடந்தாங்க நான் இல்லாட்டி நடந்துருக்கு வந்து கேட்டு பாருங்க இவர் இல்லை அங்கே ஒரு எங்களோட ஒரிஜினல் பேர்கில்ஸ் இருக்கிறாரு பாருங்க டேய் பேக்கை கொண்டு போடா வாசி படிக்கிறோம் iPhone storage full இல்லை